இங்க ஒரு கில்லர் ஹேர் டிரையரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஷூவோட அடிப்பகுதியை ஹீட் பண்றான். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்த இன்சோலை மேல தூக்கிட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன ட்ராக்கிங் டிவைஸ் வச்சு வைக்கிறான். அதுக்கப்புறம் அதுல ஏதோ நேம் எழுதி வச்சுட்டு அதே மாதிரி 4 ஜோடி ஷூஸ் வாங்கி அந்த சிட்டில இருந்த 4 ஸ்கூலுக்கு அனுப்புறான். இந்த ஷூவை தொலைச்சவங்க எப்படியும் அதை திரும்ப வாங்க வருவாங்க. அதை வச்சு அதுக்கு முந்தின நாள் அவன் கொலை பண்ணும்போது பார்த்த லேடியை கண்டுபிடிச்சு அவளையும் கொலை பண்ண பிளான் பண்றான். ஆக்சுவலா இதுக்கெல்லாம் காரணம் அதுக்கு முந்தின நாள் நடந்த சம்பவம் தான். டேனி அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தரை கொலை பண்ணும்போது ஒரு லேடி அதை ஒளிஞ்சு நின்று முழுசா பார்த்துடுறான். அவளையும் அந்த கில்லர் ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு வேகமா பயந்து அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்படி ஓடும்போது தெரியாம அவ வச்சிருந்த ஒரு ஜோடி ஷூவை வழியிலேயே விட்டுட்டு போயிருப்பான். டேனி அந்த ஷூவை எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரு குட்டி பொண்ணோட ஷூ தான். அதை விட்டுட்டு போனது அவளோட அம்மாவா தான் இருக்கணும்னு கெஸ் பண்றான். இப்போ ட்ராக்கர்ல இருந்து அலர்ட் வந்தா மட்டும் போதும் அவளை கண்டுபிடிச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அவனோட மொபைல்ல ட்ராக்கிங் அலர்ட் வருது. டார்கெட் இப்போ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் யாரோ அந்த பையை இப்போ எடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே அவனோட காரை எடுத்துட்டு ட்ராக்கிங் மூலமா டார்கெட்டோட காரை ஃபாலோ பண்ணி போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவனுக்கு கால் வருது. முந்தின நாள் இறந்து போனவன் அவனோட ஃப்ரெண்டுங்கிறதால போலீஸ் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஆல்ரெடி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்ததால உடனடியா போலீஸ் கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி பயங்கரமா அழுது உடஞ்சி போனவன் மாதிரி நடிக்கிறான். ஒரு பெரிய கில்லரா இருக்கணும்னா நல்லா நடிக்கவும் தெரிஞ்சிருக்கணுங்கிறத அவன் நிரூபிக்கிறான். அவன் பேசிட்டு இருக்கும்போது அவ காரை ஸ்டாப் பண்ணதால உடனே அவளோட வீட்டை பார்த்து வச்சுட்டு அவ வெளியே வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்திலேயே வெளியே வந்து அவளோட மார்னிங் ஒர்க் அவுட்டுக்காக சைக்கிளை எடுத்துட்டு கிளம்புறான். இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு போலீஸ் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு காலை கட் பண்ணி அவளை வேட்டையாட கிளம்புறான். அவ ஒரு பார்க்குக்குள்ள போறத பார்த்துட்டு வேகமா ஃபாலோ பண்ணி போறான். ஆனா அந்த இடம் ரொம்ப ஓப்பனா இருந்ததால அவனோட காரை பார்க் பண்றதுக்காக மட்டும் இடம் பார்க்கறான். அவ பார்க்குக்குள்ள ஒரு காட்டுப்பாதை வழியா போகும்போது சடனா ஒரு குச்சியை இடையில விட்டு அவளை ஸ்டாப் பண்றான். அதுக்கப்புறம் அவனோட ஃபேஸ பாத்துடக்கூடாதுன்னு அவளோட முகத்தை ஒரு கவரால மூடிடுறான். அங்க சுத்தி பார்த்துட்டு யாரும் இல்லாததால ஒரு கத்தியை எடுத்து அவளை அங்கேயே குத்தி கொலை பண்ண போறான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்தை கவனிச்சு பயங்கர ஷாக் ஆகுறான். அவன் கொலை பண்ணதை பார்த்த பொண்ணுக்கு கால்ல ஒரு பேட் டாட்டூவை பார்த்திருந்திருப்பான். ஆனா இந்த பொண்ணோட கால்ல எந்த டாட்டூவுமே இல்ல. அப்பதான் ஆள் மாறி போன விஷயம் அவனுக்கு தெரியுது. உடனே அவகிட்ட இருந்த நகைகள் எல்லாத்தையும் கலத்தி அதை ஒரு திருட்டு சம்பவம் மாதிரி காட்ட ட்ரை பண்றான். அவன் பயந்து அங்க இருந்து கிளம்பும் போதுதான் அவன் முன்னாடி கிடக்கிற லேடி அந்த குட்டி பொண்ணோட ஸ்டெப் மதர் தான். கொலைய பார்த்த உண்மையான சாட்சி அந்த குட்டி பொண்ணோட உண்மையான அம்மா பவுலான்னு அவனுக்கு தெரிய வருது. அடுத்ததா உண்மையான சாட்சி பவுலாவை கொலை பண்ண ரெடி ஆகுறான்.